ஒவ்வொருத்தருக்கும் வரலாறு தெரிய வேண்டும். வரலாறு தெரிந்தால்தான் வரலாறு படைக்க முடியும். வரலாறு தெரிந்தால்தான் வாழ்ந்தது தெரியும். வாழ்ந்தது தெரிந்தால் இனிமேல் வாழப்போவது எப்படிங்கிறது தெரியும். அதன் அடிப்படையில் தான் இந்த இயக்கம் எப்படி இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழ் இனத்திற்கு பாடுபட்டதுடைய அந்த பொக்கிஷம்தான் இந்த காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு. கழகத்தின் இளம் தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் பொறுப்பேற்ற காலம் தொற்று கழகத்துடைய இளைஞரணிகளை அறிவுசார் ஒரு தலைமுறையை உருவாக்குவது தான் அவருடைய நோக்கம். 2019 முதலில் அவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் அப்போது என்னை போன்ற வேறு போன்ற மாவட்ட அமைப்பாளர்கள் பதவி வகித்த நேரத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் நீர்நிலைகளை தூர்வாரணும். அதற்கு பிறகு தொகுதி வாரியாக கழகத்தில் உள்ள இளைஞரணி தோழர்களை இந்த பயிற்சி பட்டறை ஏற்படுத்தி அறிவு சார்ந்த இளைஞர்களை உருவாக்கினார்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு இளைஞர்களையும் அவர்களை தொடர்பு கொண்டு நீ இயக்கத்திற்கு சேரியா சேர முடியாது, விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லை, விருப்பம் இருந்தால் சேர்ந்து கொள் அப்படின்னு இன்னைக்கு அப்படி ஒப்புதல் பெற்று இன்னைக்கு 50 லட்சம் இளைஞர்களை சேர்த்து கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மற்ற இயக்கம் போல மிஸ்கால் கொடுத்து சேர இயக்கம் இல்லை இந்த இயக்கம். அவர்களும் அன்பகத்திலிருந்து தொடர்பு கொண்டு ஒவ்வொரு இளைஞரணிக்கு போன் போட்டு இப்போ இளைஞரணி தோழர்கள் உங்களிடம் வந்தார்களா, உறுப்பினர்களாக சேர்ந்தீங்களா, உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டு பெற்று அதற்கு பிறகு அச்சடிக்கப்பட்ட கார்டுகள் வழங்கியிருக்கிறோம். இன்னைக்கு ஒன்றிய நகர பேரூர் வழியாக பயிற்சி பாசறை கூட்டங்களை நடத்த சொல்லியிருக்கிறார்கள். இது அறிவு சார்ந்த இயக்கம். அதனால தான் இந்த இயக்குனர் நிறுவனர் அண்ணா அவர்கள் இந்த கட்டணத்துக்கு அறிமுகம் பேர் வைத்தார். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தன்னுடைய ஆவிச்சு அறிவாலயம் என்று பேர் வைத்தார். மாலை நேர அண்ணா கூட்டங்கள் ஒரு பல்கலைக்கழகமாக இந்த இயக்கம் நடத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த இளம் தலைவர்களும் 100 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் கிடைத்திருக்கிறார்கள். இந்த நூல் திறனாய்வு கூட்டத்திற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மத்திய மாவட்ட அமைப்பாளர் முகில்வேந்தனுக்கு திராவிட முன்னேற்ற கழக இளைஞரின் சார்பாகவும் இளம் தலைவர் சார்பாகவும் இறந்து சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.